அய்யனார் துணையில அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். சோழன் கார்த்திகா கல்யாணத்தை நிப்பாட்டினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. சோழன் இங்கே கெட்டப்பெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கார்த்திகாவோடைய நிச்சயதார்த்தத்துக்கு போறாரு. அங்கே போய் பார்க்குறாரு, யாரும் நம்மளை அலையாளம் கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு போட்டோகிராஃபர் பக்கத்தில் நின்றுட்டு மாப்பிள்ளையை போய் உத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன இவன் இவ்வளோ சுமாராக இருக்கான், நம்ம அண்ணன் எவ்வளோ சூப்பராக இருக்கு, அப்படி சூப்பரான ஒருத்தரை விட்டுட்டு இப்படி சுமாரான ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போறாளே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா பார்த்து நினச்சிக்கிட்டு இருக்காரு. இங்கே பார்த்தா கஸ்தூரி சோழனையே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. யார் இவனா இருப்பான், மாஸ்க் போட்டிருக்கான், கண்ணாடி போட்டிருக்கான், ஆனால் இந்த உடம்பு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி யோசிச்சுக்கிட்டே இருக்கு. போட்டோகிராஃபர் பக்கத்துல இருந்து சோழன் பார்த்தா கஸ்தூரியை பார்த்துட்டாரு. ஐயோ பூச்சு, இவங்க பார்த்துட்டாங்களே, கண்டுபிடிச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் அங்கிட்டு இங்கிட்டு குனிஞ்சு திரும்பிக்கிட்டு இருக்காரு. கஸ்தூரி விறுவிறுன்னு பார்த்தா சோழன் கிட்ட வருது. யார் நீங்கள், என்ன மாஸ்கெல்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி கேட்கவும், நான் மாப்பிள்ளை ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா சோழன் சொல்லவும், அப்போ தான் கஸ்தூரி சும்மா இருக்காம மாப்பிள்ளையை பார்த்து, தம்பி இவர் உங்கள் ரிலேட்டிவா, இவங்க சொந்தக்காரவங்களா இல்லை உங்கள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி கேட்டதும், தெரியலையே இவரை பார்த்தா அப்படி யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைன்னு சொன்னதும் இங்கே பார்த்தா கஸ்தூரி சும்மா இருக்காம சோழனுடைய மாஸ்கை பிடிச்சி அவுத்து விட்டுருது. சோழன் பார்த்தா தெரியவும், டேய் நீ இங்கடா இங்கே வந்து அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி கேட்கவும், சும்மா நிறுத்துங்க, விருப்பப்படாமல் நிச்சயத்தில் உங்கள் மகன் நின்றுக்கிட்டு இருக்கு, இதை விட்டுட்டு நான் ஏன் வந்து எதுக்கு வந்தேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இங்கே இருக்கிற எல்லாரும் கேட்டுக்கோங்க, இந்த பொண்ணுக்கு இங்கே நடக்குது பாருங்க நிச்சயம், இந்த நிச்சயத்தில் விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லையில் வேகமாக பார்த்தா தனசேகர் ஓடியாந்து சோழன் அடிக்க போறாரு. யோ என்னையா, என்ன கை ஓங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்டதும், ஏண்டா பரதேசி நாய், நீ எதுக்குடா இங்கே வந்த, நீ எதுக்கு முதல்ல இங்கே வந்த, உன்னை யாருடா முதல்ல உள்ள விட்டது அப்படின்னு சொல்லிட்டு தனசேகர் கோவப்படவும், சும்மா போதும் நிறுத்தியா, உன் மகன் என்ன விருப்பப்படுது என்ன விருப்பப்படலன்னு கொஞ்சம் கூட தெரியாம கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறியே, போற வீட்டுல அந்த பிள்ளை நல்லா இருக்குமாயா, கொஞ்சமாவது உன் மக மனசை நினைச்சு பாரியா, முன்னாடி இருக்கிற பகைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு இப்படி ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் கார்த்திகா பார்த்து அழுதுகிட்டு நிக்கிறாங்க. அப்பா பார்த்தாதான் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்து மாப்பிள்ளையோட அப்பா கேட்கிறாரு, என்ன தம்பி என்னப்பா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இங்க மாப்பிள்ளையோட அப்பா கேட்கவும், இங்க பாருங்க அந்த அன்னைக்கு இது பாருங்க பொண்ணு கார்த்திகா, அது என்னுடைய அத்தை பொண்ணு தான், இவங்க நிற்கிறாங்களே எங்க அப்பாவுடைய தங்கச்சி தான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்ல, யாருடா, யாருக்கு அத்தை யாருக்கு தங்கச்சி, வெளியே போடா நாய் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்லையில, சும்மா நிறுத்துங்க, நீங்க நம்பலைனா அங்க நிக்கிது பாருங்க பொண்ணு, அந்த பொண்ணுகிட்ட கேளுங்க இந்த கல்யாணத்துல சம்மதம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லையில உடனே மாப்பிள்ளையோட அப்பா பார்த்தா பொண்ணுகிட்ட கேட்கிறாரு, ஏமா கார்த்திகா உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தானே அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை அப்பா கேட்கவும், இங்க பார்த்தா கார்த்திகா அமைதியாவே நிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா எல்லாரும் பார்த்தா அரசல் புரசல பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே மாப்பிள்ளையோடைய அம்மாவும், சொல்லுமா சொல்லு, உனக்கு இதுல சம்மதம் இல்லையா, இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையாமா, உன் மனசுல என்ன இருக்கோ தயங்காம சொல்லு, நீ யாருக்கும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட அம்மா சொல்லையில கார்த்திகா பார்த்தா வேற வழி இல்லை, இதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க அவர் சொல்றதெல்லாம் உண்மைதான், அவருடைய அண்ணன் தான் சேரன், நான் அவரை தான் காதலிக்கிறேன், எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொன்னதும் இதை கேட்டதும் பார்த்தா மாப்பிள்ளை வீட்டுல எல்லாருக்கும் பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுது. பாத்தீங்களா பாருங்க, அவங்களே அவங்க வாயால சொல்லிட்டாங்க, இதுக்கு மேல இந்த நிச்சயம் நடக்கும் நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லையில, ஆமா தனசேகர் என்ன இதெல்லாம், உங்க பொண்ணே வாயை திறந்து சொல்லிக்கிட்டு இருக்கு, ஒருத்தரை விரும்புறேன்னு, எதுக்கு ஒரு பொண்ணை கட்டாயப்படுத்தி இப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, இப்படி கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களே, பிற்காலத்துல அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்குமா, என் பையனுடைய வாழ்க்கையவே கெடுக்க தெரிஞ்சுங்க, டேய் வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தா மாப்பிள்ளை இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்க தனசேகர் பார்த்தா சோழனை போட்டு அடின்னு அடிக்க போறாரு. யோ இந்த மேல கை வைக்கிற வேலைலாம் வேணாம், திரும்ப எனக்கு அடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் மிரட்டவும் தனசேகர் பார்த்து அடிக்கிறது நிப்பாட்டிட்டாரு. படுவாவி இப்படி நிச்சயத்தை நிப்பாட்டிட்டு போயிட்டியே, நீலாம் நல்லாவே இருக்க மாட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கஸ்தூரி பார்த்தா சோழனை போட்டு திட்டவும் இங்க கார்த்திகா பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பதான் சோழன், இங்க பாருங்க நீங்க என்னைக்கா இருந்தாலும் எங்க அண்ணனுக்கு தான் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு போயிடுறாரு.